பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஆளுமைகளை பேசும் தலைமை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் தமிழகத்தின் மிக முக்கியமான மூத்த அரசியல் தலைவரை நாம் சந்திக்க இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு கலைஞர் அவர்களை தான் இன்றைய பேசும் தலைமை சந்திக்க இருக்கிறது. கலைஞர் அவர்களோடு நீங்கள் நிகழ்த்தக்கூடிய உரையாடல் என்பது நீண்ட நெடிய திராவிட இயக்க வரலாறோடு நீங்கள் நிகழ்த்தும் உரையாடலாகும். அவரோடு நீங்கள் நிகழ்த்தும் உரையாடல் என்பது தமிழின் நீண்ட நெடிய மரபோடு நீங்கள் நிகழ்த்தும் உரையாடலாகும். எல்லா நேர்காணலையும் தன்னுடைய வசீகர தமிழால், ஆழமான தர்க்கத்தால் தன் வசப்படுத்திவிடும் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இன்றைய நேர்காணலையும் தன் வசப்படுத்தி விடுவார் என்றே நம்பலாம். வாருங்கள் நேயர்களே, ஓய்வறியா சூரியனோடு உரையாடலாம். வணக்கங்க ஐயா. ஐயா, உங்களுடைய இளமை காலத்தை பற்றி பேசுகிற போது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு இளமை பருவத்தில் சமூக அவலத்தின் மீது ஒரு கோபம் இருக்கும். உங்கள் இளமை காலத்தில் எந்த சமூக அவலம் உங்களை ரௌத்திரம் கொள்ள செய்ததுங்கய்யா? என்னுடைய இளமை காலத்தில் ஜாதி வேறுபாடுகளால், குறிப்பாக நான் பிறந்த சமுதாயத்தை கூட இழிவுபடுத்துகிற நிலைமை இருந்தது. என்னுடைய தந்தையார் முத்துவேலர், அவர் பெரிய வைத்தார். அவரையே உயர் ஜாதிக்காரர்கள் இழிவுபடுத்த தொடங்கினார்கள். நான் அப்பொழுதே என் தந்தையிடம் இந்த வேலையே வேண்டாம், இந்த ஜாதி முறையில் நாம் சிக்கி தவிக்க வேண்டாம், என்னை வெளியே எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று இளைய காலத்திலேயே நான் அந்த முறைகளை கண்டித்தார். இளமை காலத்திலேயே நான் ஒரு சுயமரியாதைக்காரனாக வாழ்ந்தவன். அதை ஏற்காமல் என்னையும் மீறி என்னுடைய தந்தையானாலும் சரி, என்னுடைய சகோதரனாலும் சரி நடந்து கொள்வார்களானால் அவர்களை வெறுத்துவதற்கு கற்றுக்கொண்டவன் நான். இப்படி இளமை பருவத்திலேயே நான் இந்த ஜாதி அநியாயங்களை கண்டித்து வெளியேறியோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், நீங்க இளைஞராக இருந்தபோது பெரியாரை கவர்ந்த விஷயம், அண்ணா உங்களிடம் இருந்து கவர்ந்த விஷயம், உங்களுடைய எழுத்துக்கள் முழுவதும் வாசிக்கிற போது மூட நம்பிக்கை, சுயமரியாதை, தன்மானம் அப்படின்னு வெளிப்படுவதை பார்க்க முடிகிறது. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் ஒரு கோபம் இருக்குது. ஆனா அரசியலின் மீதும் அரசியல்வாதிகளின் மீதும் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதனாலதான் நிறைய இளைஞர்கள் நோட்டாவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற இடம்தான். இந்த அரசியல் அவநம்பிக்கையில் உள்ள இளைஞர்களை அன்றைய ஒரு ரௌத்திரத்தோடு இருந்த இளைஞரான திரு கலைஞர் கருணாநிதி எப்படி பார்க்கிறாருங்க ஐயா? நான் ரௌத்திரத்தோடு தான் அரசியலில் ஈடுபட்டேன். ஏனென்றால் என்னுடைய சமுதாயமே இழித்துரைக்கப்பட்டது, என்னையே கேவலப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் பிறரை மதிக்காத ஒரு கூட்டம் வாழ்ந்த அந்த கொடுமையை நான் அனுபவிக்கவும் முடியவில்லை, தாங்கிக் கொள்ளவும் முடியவில்லை. அதனால் நான் சமுதாயத்திலே ஏற்பட்ட அந்த பாதங்களை நான் விரும்பினேன். மாற்றம் தேவை, சமுதாயத்திலே மாற்றம் தேவை என்று விரும்பினேன். அதை ஓரளவு வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்டேன் என்று இப்பொழுது நம்புகிறேன். கம்யூனிசம் அப்படின்றது ஒரு ஒப்பற்ற தத்துவமாக இருக்குங்கய்யா. தமிழகத்தினுடைய வரலாற்றை ஆழ்ந்து பார்க்கிற போது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக நீங்களே குறிப்பிடுவது, நீங்கள் பெரியாரை சந்தித்திருக்காவிட்டால் நான் ஒரு கம்யூனிஸ்டாக மாறி இருப்பேன் அப்படி. எனக்கு இயல்பாக வரக்கூடிய ஒரு கேள்வி, அந்த ஒப்பற்ற தத்துவத்தை கடந்து பெரியார் எந்த புள்ளியில் உங்களை ஈர்த்தாருங்கய்யா? கம்யூனிசம் என்பது பெரும் சொல்லளவிலே இருப்பதை நாம் விரும்புவார்கள். கம்யூனிசம் ஒரு பெரிய தத்துவம். அதை கடைப்பிடித்தாலும் கம்யூனிஸ்ட், கடைப்பிடிக்காதவன் நான் கம்யூனிஸ்ட் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்பொழுது கூட தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள். அதில் இப்போ 100க்கு 90 பேர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கடைப்பிடிப்பவர்கள் அல்ல. பெரியார் அப்படின்னு சொல்ற போதுங்க இல்லையா, அந்த பெரியார் நெஞ்சில் தைத்த முல்லையெல்லாம் எடுத்த கரங்கள் உங்களுடைய கரங்கள், உங்களுடைய செங்கோல். ஆனால் இன்றைக்கும்
ஒரு வலதுசாரி தன்மையிலிருந்து பெரியாரை விமர்சிப்பது என்பது வேறு. ஆனால் தமிழ் தேசியர்களிடமிருந்து தலித் தளத்தில் இருந்தெல்லாம் பெரியார் விமர்சிக்கப்படும் போக்கை திரு கலைஞர் அவர்கள் எப்படி பார்க்கிறாங்க? நன்றி இல்லாதவர்கள் பெரியாரை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரியாரால் புகழ்பெற்றவர்கள், பெரியாரால் வளர்ந்தவர்கள், பெரியாரால் பெரிய இயக்கங்களை கண்டவர்கள், பெரியார் இல்லாவிட்டால் இந்த சமுதாயத்திலே நாம் சூத்திரர்களாகத்தான் இருப்போம் என்கின்ற அளவிற்கு தங்களை பற்றி சிந்திப்பவர்கள் பெரியாரை இன்றைக்கு சிந்திக்கிறார்கள் என்றால் நன்றி என்ற அந்த சொல்லுக்கு பொருள் தெரியாதவர்கள் என்பதாக அவர்களை விமர்சிப்பேன். திராவிட கட்சிகள் பற்றி பேசுகிற போது இங்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்தை ரொம்ப நுட்பமாக கவனிக்கிறப்போ ரொம்ப கடுமையான விமர்சனமாக இந்த 50 ஆண்டு காலத்தில் திராவிட கட்சிகள் தமிழகத்தை சீரழித்து விட்டது அப்படின்னு. அதில் இடையில் அதிமுகவும் ஆட்சி அமைத்திருந்தார்கள், அரியணையில் இருந்தாங்கன்னா அவர்களை தனித்துவப்படுத்தி விட்டே நான் உங்களிடம் இந்த கேள்விங்கய்யா, இந்த 50 ஆண்டு காலம் உண்மையில தமிழகம் வளர்ச்சி அடையாத போக்கில் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதற்கு காரணம் திராவிட இயக்கம் அல்ல. திராவிட இயக்கத்தை நசுக்க வேண்டும் என்று கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டம் திராவிட இயக்கத்துக்கு இழப்பு கிடைக்காது, ஏமாற்ற முடியாது. திராவிட இயக்கத்தை மீறி ஆனால் யாரையும் ஏமாற்ற முடியாது என்கின்ற அச்சத்தின் காரணமாக அவர்கள் செய்கின்ற இழப்பிரச்சாரம் திராவிட இயக்கத்துக்கு பொறுப்பாந்தார். ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவராக நீங்கள் ஆற்றிய திறம்பட நீங்கள் சட்டமன்றத்தில் செயல்பட்ட விதங்கள் அதையெல்லாம் கட்டுரைகளில் படிக்க முடியுதுங்கய்யா. ஒரு தேர்ந்த நிர்வாகியாகவும் உங்களை மதிப்பிடுறாங்க. ஆனால் தமிழகத்தினுடைய அரசியல் போக்குகளை பார்க்கிற போது திமுக அதிமுக என்று மாறி மாறி வரக்கூடிய சூழலை பார்க்கிறப்போ ஒரு நிர்வாகியாக அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? நான் எல்லோரையும் திராவிட இயக்கத்தின் தனிப்பட்ட முறையிலே அல்லாட்டாலும் பொதுவாக நான் அவர்களை எல்லாம் புகழ்ந்து கொண்டோ அவர்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டோ இருப்பவர் அல்ல. எங்கேயும் இப்படிப்பட்ட சில புல்லுருவிகள், சில சுயநலவாதிகள் ஒவ்வொரு இயக்கத்திலும் நுழைப்பதுண்டு. அது திராவிட இயக்கத்துக்கு விதிவிலக்கு அல்ல. ஊடகங்களிடமும் அரசியல் கட்சிகளிடமுமே ஒரு போக்கு இருப்பதாக திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர்களை பல மேடைகளில் சொல்வது, எங்களையும் அதிமுகவையும் ஒரே தட்டில் வைத்து விமர்சிக்காதீர்கள், ஒருவேளை எங்களை விமர்சிக்கணும் அப்படின்னா எங்களை தனியாகவே விமர்சியுங்கள், நாங்கள் எதிர்கொள்கிறோம் அப்படின்றாங்க. என்னுடைய கேள்விங்கய்யா, இந்த அதிமுகவை விட திமுக எந்த இடத்தில் தனித்துவப்பட்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க? திமுக தனித்துவப்பட்டிருக்கிற காலத்தால் தான் அதிமுக என்ற பெயரை சூட்டிக் கொள்ளவில்லை. அவர்கள் அண்ணாவின் பெயரை சீரழிக்கிறார்கள். அதிமுக என்று அதிமுக என்று சொல்லி அண்ணாவின் பெயரை சீரழிப்பவர்கள் அதிமுகவினர் தான். திமுக அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம், அண்ணாவால் வளர்க்கப்பட்ட இயக்கம், அண்ணாவின் புகழ் வாழி அண்ணாவினுடைய கொள்கைகளை கொஞ்சம் விட்டுக் கொடுக்காமல் நடக்கிற இயக்கம் திமுக ஒன்றுதான். இந்த தேர்தலினுடைய உச்சபட்ச ஒற்றை புள்ளி மைய கருத்தாக அதிமுக ஆட்சி தொடரணுமா வேண்டாமா அப்படின்ற கேள்விதான் எழுப்பப்படுகிறது. அதை தாண்டி அந்த இடத்திற்கு திமுக வர வேண்டும் அப்படின்னா ஏன் திமுக வர வேண்டும் அப்படின்றதற்கு நீங்கள் வைக்கக்கூடிய தர்க்கம் என்னங்க? திமுக வந்தால்தான் திராவிடர்களுடைய நல்வாழ்வு, திராவிடர்களுடைய நோக்கம், திராவிட இயக்கத்தினுடைய சமுதாய கொள்கை, திராவிட இயக்கத்தினுடைய ஜாதி ஒழிப்பு கொள்கை இவைகளெல்லாம் வெற்றி பெற வேண்டுமானால் திமுக தான் ஆட்சியிலே அமர வேண்டும். ஒரு இளைஞனாக நிறைய திராவிட இயக்க கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகளை எல்லாம் பார்க்கிற போது பலர் எழுதிய ஒரு விஷயம் என்பது, அருந்ததி ராய் அம்பேத்கரை பற்றி குறிப்பிட்டதை போல திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் திராவிட இயக்க வரலாற்றிலும் தமிழக வளர்ச்சியிலும் சரியாக மதிப்பிடப்படவில்லை அப்படின்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள். நான் உங்களிடமே கேட்கிறேங்கய்யா, திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இத்தனை ஆண்டுகால அரசியல் அனுபவத்தில் அவருடைய உழைப்பில் எப்படி மதிப்பிடப்பட்டிருக்க வேண்டும்னு நினைக்கிறீங்கய்யா? இதை எப்படி ஒதுக்கிறார் என்றெல்லாம் பார்ப்பதில்லை. என்னுடைய கடமையை, என்னுடைய பணியை
இதை பற்றி எதிர்பாராமல் அந்த பணிக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி கிடைக்கின்றது. ஒரு ஓய்வறியா சூரியனோடு ஒரு உரையாடல் ஏற்படுத்துவதற்கான ஒரு அனுபவத்தை தந்தீங்க, ஒரு நிறைவான அனுபவம். நன்றிங்க. நேயர்களே, இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி என்பது பல ஆளுமைகளை சந்தித்திருக்கிறோம். தமிழின் மூத்த தலைவரின் ஆளுமை, அனுபவம் ஆகிய தரிசனங்களை இன்றைய பேசும் தலைமை தந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு ஆழமான தரிசனத்தோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.